தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Redmi உடைய K series என்னுடைய ஃபேவரட் சீரிஸ்ல ஒண்ணா இருந்தது. And guess what? Redmi K series is back. இப்போ நம்ம கிட்டயும் இந்த K series உடைய ஸ்பெஷல் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்றத பார்த்துட்டு உள்ள இருக்கக்கூடிய Redmi K50i 5G அந்த பாக்ஸ் உடைய அன்பாக்சிங் and என்னுடைய இனிஷியல் ரிவ்யூ எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் பாக்ஸுக்கு மேலே கேன்றதை மட்டும் வித்தியாசமாக வந்து எழுதியிருக்காங்க. ஓப்பன் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு பெல்ட் எல்லாம் வந்து போட்டு ஒரு ஷீட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த K50i பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. உள்ள வந்து நமக்கு அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் பாக்ஸ் இருக்கு. Redmi K50i அப்படின்றது தான் பாக்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில பேப்பர் பாக்ஸ் இருக்கு. அண்ட் கூடவே TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்கு. அண்ட் மொபைல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான டைப் சி கேபிளும் இருக்கு. எக்ஸ்ட்ராவா சிம் வச்சிருக்கிற டூலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலை பத்தி பேசலாம். ஸோ மொபைலை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கலர் நல்லா கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அந்த விதத்தில் நல்லா இருக்கு. ஸோ மொபைல் கையில் எடுக்கும்போது லைட் வெயிட்டாக தான் வந்து தெரியுது. பட் எக்ஸாக்ட் வெயிட் என்னன்றது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறது தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன் அண்ட் ஃபீலும் வந்து நல்லா இருக்கு. மொபைலுடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிடையாது. கொஞ்சம் நார்மலா இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கையில் பிடிக்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இன் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முதல்ல டிஸ்பிளேவை பத்தி பார்க்கலாம். இதுல 6.6 இன்ச்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட நமக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்குறாங்க. அடாப்டிவ் சிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ்க்கு ஏற்றவாறு வந்து பார்த்தீங்கன்னா FPS-உம் வந்து மேட்ச் பண்ணி நீங்க வந்து வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்று 144 ஹெர்ட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கலி வந்து வச்சிட்டீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிக்கும். இது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான். ஸோ நார்மல் LCD-யை விட இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்கிரீன் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கம்பேரிட்டிவ்லி வந்து பாக்கும்போது டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கு. அண்ட் உங்களுக்கு பிரைட்னஸ் அவுட்டோர்ல யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப அதிகமா எதிர்பார்க்காதீங்க. HDR10+ கான சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன் கொடுக்குறாங்க. டால்பி அட்மாஸ் கான சப்போர்ட்டும் இருக்கு. இதுல டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலேயே நல்லா இருக்கு. அடுத்ததா கேமரா. சோ பின்பக்கமா உங்களுக்கு 3 கேமராஸ் இருக்கு. என்னன்னு சொல்லிடுறேன். பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. மூன்றாவதாக வழக்கம் போல அதே 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல குவாலிட்டி எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையே வருது. ஸோ நீங்கள் என்ன எடுக்கிறீங்க எப்படி எடுக்குன்றத கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்து எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா வருது. பட் இன்னும் ஒரு சில டைம்லாம் தான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் வருது. அண்ட் ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய இமேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோவில் எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா தெரியுது. வெளிச்சம் இருக்கும்போது பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்கை கூட வந்து நல்ல ஸ்கை எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நல்லாவே வந்து காமிக்குது. பட் போர்ட்ரேட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டாக வந்து வந்துடுது. போர்ட்ரேட் ஷாட்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு சில டைமில் நல்லா இருக்கு. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக தான் வந்து வருது. ஸோ கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கு. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் EAS இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஆடியோவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணுக்குட்டி அழகாக கத்துது. ஸோ கலர்ஸ் இப்போ ஆக்சுவலி ரொம்ப வெயில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபோக்கஸிங் பாருங்கள். இந்த வீடியோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ செம்ம வெயில். மதியம் 1 மணி சூப்பராக சூரியன் வந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹார்ஷ் சன்லைட் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் ஷேடோவில் இருக்கும்போது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அண்ட் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். இதில் மற்ற விஷயங்கள் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. 4D ஆப்டிக் வைப்ரேஷன் இருக்கு. லிக்விட் கூலிங் 2.0 இருக்குன்னு சொல்றாங்க. IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் 3.5mm ஜாக்கும் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் IP53 ரேட்டிங்கும் இதில் இருக்கு. ஆனால் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ். இதில் பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றதுனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் செக்மெண்ட்ல இது கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்கலாம். என்னன்னு சொல்கிறேன். இதில் Dimensity 8100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈக்குவலான ஸ்னாப் டிராகன் ப்ராசர் கேட்டிங்கன்னா ஸ்னாப் டிராகன் 888.
நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது நம்ம ஏற்கனவே நிறைய மொபைல்ஸில் வந்து பார்த்துருக்கோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தில் 90 FPS வரைக்கும் இருக்குது. HDRல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வரைக்கும் இருக்குது. அல்ட்ரா HDக்கெல்லாம் சப்போர்ட் இப்போதைக்கு வரல, கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஜென்ரலி இது இருக்கிறதே வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் விளையாடின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. டீசென்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்து விளையாட முடியும். ஏன்னா இதோடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸே பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குன்ற ஒரு காரணமும் இருக்கு. சரி, மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க நார்மலா டே டு டே யூசேஜ்லயுமே இந்த ப்ராசஸர் வந்து நல்லாவும் வந்து பண்ணுது. அண்ட் அந்த டே டு டே யூசேஜ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கான RAM டைப்பும் ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்கணும் இல்லையா? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். 6GB 8GB அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் இருக்கு. RAM டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR5 கான RAM டைப்பை கொடுக்குறாங்க. இருக்கிறதுல லேட்டஸ்ட். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB 256GB ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. UFS 3.1 வந்து கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல டாப் நாச்சான ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங்கை பற்றி பேசும்போது இதில் மேக்ஸிமம் ஹீட்டிங் அந்த அளவுக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ நீங்கள் லாங் ஹவர்ஸில் கேம் விளையாடினாலுமே ஸ்லைட்டாக வார்ம் தான் ஆகுது தவிர ஹீட்டிங் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஹீட்டிங் இல்லாததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் 5 nm டெக்னாலஜியில் TSMCயில் வந்து தயாரிச்சிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு லிக்விட் கூலிங் வேப்பர் சேம்பர் டெக்னாலஜி இதில் இருக்கிறதுனால அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் எயிட்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? அதை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங்லாம் இருக்கட்டும், அது எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்றது போல அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ரியல் ரேசிங் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு சில கேம்ஸில் வந்து சப்போர்ட் சீக்கிரமாகவே வந்துடும் சொல்கிறாங்க. அப்படி வந்து நீங்கள் விளையாடும் போது கேமிங் விளையாடுறவங்களுக்கு மேபி அதுவும் ஒன்று சூப்பரான விஷயமா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரைட் சைடில் தான் இருக்குது. பவர் பட்டனில் அது ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாகவே இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 12 கொடுக்குறாங்க. MIUI 13 தான் இருக்குது. இதில் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பக்கும் வந்து கண்படலை. லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எதுவும் பார்க்கல. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்குது, வேணாம்னா தூக்கிடுங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5080 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாளில் பேட்டரி வந்து காலி ஆகலைங்க. ஹெவி யூசேஜ் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஈவினிங் டைமில் கொஞ்சமாக வந்து கம்மியாக இருந்தது. ஒரு 20% ஒரு 18% வந்து வந்தது. பட் ஜென்ரலி ஒரு நாள் யூசேஜில் பிரச்சனை எல்லாம் சூப்பராக வந்து வரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PD சார்ஜிங் சப்போர்ட் வந்து 27 வாட் வரைக்கும் இருக்குது மொபைலில் டிஃபால்ட்டாக. அண்ட் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் வந்து PD சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சரி தான். இதோடைய பிரைசிங் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30,000 உள்ள வரும்ன்றது தான் லீக்ஸில் நான் பார்த்தேன். நான் இந்த மொபைல் வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே கவர் பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸாக்ட் பிரைசிங் தெரியல. நீங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் பிரைசிங் வந்திருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த பிரைசிங்க்கு இது எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் பில்டு, டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி, கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் மற்றபடி கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க, ஒரு நல்ல ரெஸ்பான்சிவான ஒரு டிஸ்பிளேவும் உங்களுக்கு வேணும் 144 ஹெர்ட்ஸில் அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் இதை நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. 3.5mm ஜாக், நல்ல சவுண்டும் வந்து இருக்கும். நீங்கள் கேம் விளையாடும் போதும் சரி, படங்கள் பார்க்கும் போதும் சரி, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வச்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.